173 திமுக போட்டிடுது 173. இப்போ வந்து நாங்கள் 165 தான் நாங்கள் வந்து நேரடி போட்டியே 165 தான் போயிருக்கோம். ஆனால் இதில் பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நிறைய கூட்டணி கட்சிகள் அதிருப்தியோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இல்ல நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ள வந்தும் we are holding 165. டிஎம்கே மட்டும் 175ல முடிச்சிருக்கோம். அதிமுகல அப்படி என்ன கூட்டணி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா நமக்கு அமமுக மட்டும்தான் வந்திருக்கு. அமமுக மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 21 தொகுதிகள் கம்மியா போட்டியிடுது அதிமுக. இதற்கு மிக முக்கியமான காரணமா நான் பார்க்கறது, முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுகவின் தலைவராகவும் தன் ஆளுமையை இழந்து தாமரையிடம் தன் ஆளுமையை கொடுத்து விட்டு நிற்கிறது இலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை எப்படி அதுக்கு தாமரை ஏன்னா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், இல்லை எங்கே பாஜக உள்ளே வந்தாங்க, இது வந்து ஏன்னா நம்ம ப்ரொபகண்டாவோ நம்மளோட பிரச்சாரமே அப்படி தான் இருக்குது. இது பாசிசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கிற போருங்கிறதெல்லாம் மிகைப்படுத்துறீங்களா? அது அப்படி எங்கே பிரச்சாரம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இப்போது யார் தலைமை தாங்குறா தமிழ்நாட்டில்? எடப்பாடி அதிமுகவை தலைமை தாங்கிறது எடப்பாடி பழனிசாமி. சரி, நீங்கள் வந்து 27 தொகுதி வந்து பிஜேபிக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான் பாண்டியன் அண்ணன், வந்து ஐஜேகே, பாரிவேந்தர் அண்ணன், ஜெகன்மூர்த்தி அண்ணன், இவங்க எல்லாரும் வந்து இந்த நம்மளுடைய தமாக முக்கியமான போர் வீரர் அவர் வந்து அவரையும் சேர்த்து நீங்கள் இறக்கி விட்டுருக்கீங்க. அவங்க எல்லாரும் வந்து எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க? பாஜக. எப்படி அது அவங்க முடிவு பண்றது இல்ல? அதாவது நான் என்ன கேக்குறேன், சரி அப்படி முடிவு பண்றது கிடையாது. இப்ப ஒரு பெரும்பான்மையான கட்சி எதுவோ, எது ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு எது தலைமை தாங்குகிறதோ அதோடைய சின்னத்தில் போட்டியிடலாம். இது என்னது, இது கூட்டணி கட்சியோட சின்னத்துல போட்டி விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுனது அப்படிங்கிறது இவருடைய தலைமைத்துவத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி. இல்ல இப்ப நீங்க கூட்டணியில வச்சிருக்கீங்கல்ல, கருணாசா இருக்கட்டும், மஜகவா இருக்கட்டும், இல்லை எஸ்டிபியா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு 5-6 சீட் உங்களதுல இருக்குல்ல, அது எந்த சின்னத்துல போட்டிடுறாங்க? திமுக சின்னத்துல. ஆனா அவங்க கூட்டணியில இருக்கிற திருமா சொல்றாரு, அந்த கட்சி விரும்புற தனி சின்னத்துல விருப்பப்படுறாங்களோ அப்படியே விட வேண்டியதானே? ஏன் அது ஜனநாயகம்? வந்து காங்கிரஸ் சின்னத்துல போட்டியிட வைக்கல, போட்டியிட மாட்டாங்க. என்னன்னா இல்ல இவங்க வந்து அவங்களோட சின்ன இந்த வந்து 2016ல ஜெயலலிதா அம்மையார் தான் இதை இன்ட்ரோவே பண்ணாங்க ஆக்சுவலி. இப்போ அவங்க நம்மளை அப்படி கேள்வி கேட்குறாங்கனாலுமே கூட இவங்களுக்கு எங்கிருந்து இந்த திடீரென்று விசிகாவின் மீது பாசம் பொங்கி வழிகிறது? ஏடிஎம்கேவுக்கு நேற்று இது பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது கூட மயிலாப்பூர்லேருந்து அண்ணன் ரொம்ப அழகாக பேஷாக ஆரம்பிச்சுட்டு பயங்கரமாக அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும் போது விசிகாவின் மீது பாசம் இப்படி எழுகிறதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.